உடன் பிறந்த சகோதரர்களான முகேஷ் மற்றும் கீர்த்தி இருவரும் விடுமுறையை வீட்டில் கழிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் மாமாவின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். மேலும் அவரை அரவணைப்புடன் வரவேற்க தயாராகும் போது அவர்களின் உற்சாகம் வெளிப்படையானது. கற்றல் நோக்கங்கள்: நீங்கள் கற்றுக்கொள்ளப் போவது பட விளக்கப்படம் மற்றும் பட்டை வரைபடங்கள் புரிந்து கொள்ளுதல். வணக்கம் என் செல்ல மருமகள் மற்றும் மருமகன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மாமா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயம் மாமா, திடீர்னு வந்திருக்கீங்க? நீங்க 2 பேரும் ஸ்கூல்ல படிக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்க அறிவை சோதிக்க ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? விளையாட்டா? அருமை மாமா, என்ன மாதிரியான விளையாட்டு? இது பட விளக்கப்படங்கள் மற்றும் பட்டை வரைபடங்கள் பற்றியது. உங்க அறிவை சோதிக்க தயாரா? கண்டிப்பா மாமா, நாங்க தயார். அதுதான் தன்னம்பிக்கை. உடனே செயல்ல இறங்கலாம். உங்க முதல் சவால் இதோ. புதிரான ஜனவரி மாதத்துல பழங்களின் எண்ணிக்கையை பெறும் மர்மம். அருமை, வாங்க ஆரம்பிக்கலாம். உங்க முதல் கேள்வி இதோ. ஜனவரி மாதத்துல உள்ள பழங்களின் எண்ணிக்கை. ஜனவரி மாதத்துல எத்தனை ஆப்பிள்கள் விற்கப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? இத பார்க்கும்போது ஒவ்வொரு படமும் 10 ஆப்பிள்களுக்கு சமம். ஜனவரியில 4 படங்கள் இருக்கு. அப்பனா 10 முறை 4 என்பது 40 ஆப்பிள்களுக்கு சமம். சரியா சொன்ன முகேஷ், அதுக்கான புள்ளிகள் உனக்கு கிடைச்சிடுச்சு. இப்போ கீர்த்தி, ஜனவரியில எத்தனை கிவிகள் விற்கப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? இங்க ஒரு படம் 10 பழங்களை குறிக்குது. அப்போ 5 முறை 10 என்பது 50 கிவிக்கு சமம். நல்லா பண்ணிட்ட கீர்த்தி, உனக்கும் புள்ளிகள் கிடைச்சிடுச்சு. சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு போலாம். 2022இல் விற்கப்பட்ட டிராக்டர்கள் மற்றும் பேருந்துகளோட மொத்த எண்ணிக்கை என்ன? இப்போது 2022இல் விற்கப்பட்ட மொத்த ட்ரக்குகள் மற்றும் பேருந்துகளை கண்டுபிடிக்க. இங்க ஒவ்வொரு படமும் 200 வாகனங்களை குறிக்குது. ட்ரக்குகளின் எண்ணிக்கை 1400க்கு சமம். மேலும் பேருந்துகளின் எண்ணிக்கை 2400க்கு சமம். 2022இல் விற்கப்பட்ட மொத்த ட்ரக்குகள் மற்றும் பேருந்துகள் 1400 + 2400 = 3800 வாகனங்கள். அருமை முகேஷ், அதுக்கு நீ இன்னும் புள்ளிகளை பெற்ற. கீர்த்தி, மொத்த கார் மற்றும் பஸ்ஸுகளுக்கும் மொத்த லாரி மற்றும் வேன்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சொல்றேன் மாமா. ஒருங்கிணைக்கப்பட்ட மொத்த ட்ரக்குகள் மற்றும் வேன்கள் 1400 கூட்டல் 2800 = 4200 வாகனங்கள். ஒருங்கிணைக்கப்பட்ட மொத்த கார்கள் மற்றும் பேருந்துகள் 2200 கூட்டல் 2400 = 4600 வாகனங்கள். வித்தியாசம் = ஒருங்கிணைக்கப்பட்ட மொத்த கார்கள் மற்றும் பேருந்துகள் கழித்தல் ஒருங்கிணைக்கப்பட்ட மொத்த ட்ரக்குகள் மற்றும் வேன்கள். வித்தியாசம் = 4600 - 4200 = 400 வாகனங்கள். மொத்த ட்ரக்குகள் மற்றும் வேன்களுக்கும் மொத்த கார் மற்றும் பேருந்துகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 400 வாகனங்கள். சூப்பர் கீர்த்தி, நீயும் புள்ளிகளை பெற்றாய். இப்போ அடுத்த கேள்விக்கு போலாம். இதில் குறிப்பிடப்பட்டதை நாம என்னன்னு அழைக்கலாம் குட்டீஸ்? இது பட்டை வரைபடங்கள் மாமா. அருமை. இப்போ அடுத்த கேள்வி முகேஷுக்கு. சியோட ஒப்பிட்டு டியில் விற்கப்பட்ட புத்தகங்களின் எண்ணிக்கையில இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா மாமா. வரைபடத்துல இருக்க ஒவ்வொரு அலகும் 20 புத்தகங்களை குறிக்குது. சியில் விற்கப்பட்ட புத்தகங்களின் எண்ணிக்கை 40 மற்றும் டியில் 80. அப்போ வித்தியாசம் 40 புத்தகங்கள். அருமையா சொன்ன முகேஷ். கீர்த்தி, இப்போ உன்னுடைய வாய்ப்பு. பி மற்றும் சியில் இருந்து விற்கப்பட்ட மொத்த புத்தகங்களின் எண்ணிக்கை என்ன? சொல்றேன் மாமா. பில விற்கப்பட்ட புத்தகங்களின் எண்ணிக்கை 60, சில 40. அப்போ மொத்தம் 100 புத்தகங்கள். அருமை கீர்த்தி, நீங்க 2 பேரும் அற்புதமா பதில் சொன்னீங்க.
நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க. உங்களை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். நன்றி மாமா, ஜாலியா இருந்துச்சு. நாங்களும் நிறைய புதுசா கத்துக்கிட்டோம். உங்களை வரவேற்கிறேன். என் சிறிய வெற்றியாளர்களே, இப்போ வெளியே போய் விளையாடலாம். மறுபரிசீலனை. நீங்கள் கற்றுக்கொண்டது பட விளக்கப்படம் மற்றும் பட்டை வரைபடங்களை புரிந்து கொள்ளுதல்.